விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதலில் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பூச்சிகள் என்னென்ன நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அது மட்டும் அல்லாமல் அந்த நோய்களையும் பூச்சிகளையும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய்க்கு பார்த்துருக்கோம், கத்திரிக்காய்க்கு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த வரிசையில் இப்போ மரவள்ளி கிழங்குக்கு பார்க்குறோம். இது மாதிரி இன்னொரு 10-15 கிராப்க்கு நம்ம வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கள் அடுத்தடுத்து வரப்போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம மரவள்ளி கிழங்கில் பூச்சி மற்றும் நோய்களுக்கான கால அட்டவணை அப்படிங்கிறத பார்த்துருவோம், ஓகேங்களா. மைசா பார்ப்போமா, மார்ச் ஏப்ரல் இதில் டேட்டு போடாத விட்டேன், அதனால் ப்ராப்ளம் தான். ஜனவரி பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது மரவள்ளி கிழங்கில் கிடையாது. நோய் தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேம்பல் நோய் மற்றும் இலைப்புலி நோய்கள், இந்த 2 நோய்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்தில் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது மார்ச் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அப்படின்னா மாவு பூச்சி, வெள்ளை ஈ, சிலந்தி, இதோடைய பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது மார்ச் ஏப்ரலில் இருக்கும். நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தேம்பல் நோய் மரவள்ளியில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இருக்கும், ஓகேங்களா. மே ஜூனை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி, வெள்ளை ஈ, சிலந்தி. நோயை பொறுத்த வரைக்கும் தேம்பல் நோய் மே ஜூன் மாதங்களில் ஏற்படும், ஓகேங்களா. மே ஜூன். ஜூலை ஆகஸ்ட் பார்க்கணும். ஜூலை ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சிகள், நோயை பொறுத்த வரைக்கும் தேம்பல் நோய் அப்படிங்கிறது மரவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக செப்டம்பர் அக்டோபரை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் மாவு பூச்சி, பப்பாளி மாவு பூச்சி, சிகப்பு சிலந்தி, ஓகேங்களா. நோய்களை பொறுத்த வரைக்கும் தேம்பல் நோய் அப்படிங்கிறது வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில். அடுத்ததாக நம்ம நவம்பர் டிசம்பரில் பார்த்துருவோம். நவம்பர் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நோய்களை பொறுத்த வரைக்கும் இலைப்புலி நோய், தேம்பல் நோய் அப்படிங்கிறது வரும். ஸோ காமனாக இப்போ மரவள்ளி கிழங்கில் காமனாக இப்போ என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு ஓரலாக பார்க்கும் பொழுது மாவு பூச்சி இருக்குது, வெள்ளை ஈ, சிலந்தி, ஓகேங்களா. நோய்களை பொறுத்த வரைக்கும் தேம்பல் நோய் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எல்லா மாதங்களையும் வரக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த நோய்களுக்கு என்னென்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சிம்பிளாக பார்த்துருவோம். ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இலைப்புலி மற்றும் தேம்பல் நோய். இந்த நோய்களுக்கு என்ன மருந்து அடித்தா கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம், குறிப்பாக மரவள்ளி கிழங்கில். ஸோ இதில் இமிடாக்ளோரிஃபைடு இருக்கு இல்லையா, இமிடான்னு சொல்லக்கூடியது. இந்த இமிடாக்ளோரிஃபைடு 17.8% SC அப்படின்னு இருக்கும். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 ml இருந்து 5 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் இப்போ 17 லிட்டர் ஸ்ப்ரேயர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10 ml 12 ml வரைக்கும் நீங்கள் இமிடாக்ளோ யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் 15 ml வரைக்குமே இமிடாக்ளோரிஃபைடு பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் வாங்கக்கூடிய பிராண்டை பொறுத்து அந்த கடைகளில் கேட்டு வாங்கிக்கங்க, இமிடாக்ளோரிஃபைடை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபங்கிசைடில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு பார்த்திங்கன்னா பார்க்குறோம். ஸோ காப்பர் ஆக்சிக்ளோரைடு பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும், பெரும்பாலும் எல்லோரும் 2 கிராம் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுறாங்க. இது கான்ட்ராக்ட் ஃபங்கிசைடு அப்படிங்கிறதுனால உடனே ஆக்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் 2 கிராம் வரைக்கும் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக தைமெத்தாக்சம் 25 WP, ஓகேங்களா. இது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 to 0.4 கிராம் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது 15 நாள் கேப்பில் நம்ம ரிப்பீட்டடாக ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நமக்கு இந்த இலைப்புள்ளியோ இல்லை தேம்பல் நோய்களோ மரவள்ளி கிழங்குகளில் வராது, ஓகேங்களா. அடுத்ததாக மாவு பூச்சிக்கு நோய்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மாவு பூச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்ன வேண்டியது தைமெத்தாக்சம் 0.3 கிராம் to 0.5 கிராம் வரைக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்துக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே தான். 15 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் வரைக்கும் காமனாக சொல்லக்கூடியது. பட் 15 கிராம் வரைக்குமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ சேமியான்னு சொல்லக்கூடிய எமாமெத்தின் பெனோசைட் எப்படி 15 கிராம் பயன்படுத்துகிறாங்க, அதேமாதிரியே தைமெத்தாக்சம் 15 கிராம் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க, ஓகேங்களா. அது 15 கிராம் பயன்படுத்திக்கலாம். லான்சர் கோல்டு அந்த மாவு பூச்சிக்கும் பயன்படுத்தலாம். இதனால் அந்த அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோரிஃபைடு காம்பினேஷனில் அசிபேட் 50%, இமிடாக்ளோரிஃபைடு 1.8 SP வருது இல்லையா. ஸோ இதை நீங்கள் இப்படி பயன்படுத்திக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். இதற்கு முன்னாடி நம்ம மிளகாய்க்காக இருக்கட்டும், அதுக்காக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிறதான். பட் குச்சிகளுக்கு மரவள்ளி கிழங்குகளுக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா லான்சர் கோல்டு இதை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். சரி, அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிபேட் இருக்கு இல்லையா, 75% SP, அது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற ஒரு அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணால், இப்போ 15 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 30 to 35 கிராம் வரைக்கும் நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த மாவு பூச்சியுடைய தொல்லைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதையும் தாண்டி போகணும் அப்படின்னா மாலத்தியான் 50 EC இது 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml 4 ml வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் 2 to 5 ml கிராப்போட ஏஜை பொறுத்து, ஓகேங்களா.
அதுக்கேற்ற மாதிரி 15 லிட்டர் ஸ்ப்ரேயர்னால் 2 ml சின்ன பயிராக இருக்குது அப்படின்னா 30 ml யூஸ் பண்ணிக்கிங்க. பெரிய பயிராக இருக்குன்னா ஒரு 50 mlக்கு பக்கமாக நீங்கள் வந்து மாலத்தியான் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு பூச்சியோடைய தொல்லைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் என்ன இருக்குது, வெள்ளை ஈ மற்றும் சிலந்தி. அது சிவப்பு சிலந்தியாக இருந்தாலும் சரி, அது எந்த சிலந்தியாக இருந்தாலும் சரி. ஸோ வெள்ளை ஈ சிலந்தியை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஓப்ரான் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே தெரியும், பெரும்பாலும் எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளை ஈக்காக இருக்கட்டும், சாம்பலுக்காக இருக்கட்டும், இந்த மாவு பூச்சி இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதோடைய ஆரம்ப காலகட்டங்களில் தான் இதெல்லாம் வரக்கூடியது. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் எல்லாரும் பெரும்பாலும் ஸ்ப்ரே பண்ணக்கூடியது என்னென்னா இந்த மோனோக்ரோட்டோபாஸ் போஸ்கில் இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு டேங்குக்கு முன்னெல்லாம் 50 ml அப்படிங்கிற ஒரு அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 70 ml வரைக்கும் ஒரு டேங்குக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வருது இந்த 50 ml அடித்தா கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 70 ml வரைக்கும் எல்லாம் மூவ் ஆகி வந்துட்டாங்க. அது போஸ்கில்லாக இருக்கட்டும், மோனோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலேருந்து வரக்கூடியதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 70 ml அப்படிங்கிற ஒரு டேசேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 70 ml ஒரு டேங்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அசிபேட்டோ இல்லை அசிமா ப்ரைடோ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடித்தாங்க. ஒரு சிலர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட அடிப்பாங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற 2 கிராம் அசிபேட்டையும் அசிமா ப்ரைடு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 கிராம் அப்படிங்கிற கணக்கு. அசிபேட் வந்து ஒரு டேங்குக்கு ஒரு 30 கிராம் டு 40 கிராமையும், அசிமா ப்ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 20 கிராம் அப்படிங்கிற ஒரு கணக்கிலையும் ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலாம். இது வந்து மோனோக்ரோட்டோபாஸ், அசிபேட்டு, அசிமா ப்ரைடு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது இப்படி அடிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அடிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒமிட். இந்த ஒமிட்டை வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்த கட்டத்தில் வந்து ஸ்ப்ரேயிங் அப்படிங்கிறது நடக்கும். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1.5 ml டு 3 ml வரையும் பயன்படுத்துவாங்க. இதை வந்து ப்ரொபகேட் 57% ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 டு 3 ml வரைக்கும் பயன்படுத்துவாங்க. இதற்கு அடுத்த கட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்ரான் சொல்லக்கூடிய இதை வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1.25 ml அப்படிங்கிறது போதுமானது. அண்ட் ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரிசல்ட் சூப்பராக இருக்கிறதுனால விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய யூசேஜை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திடுறாங்க. அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இதோட யூசேஜஸ் அதிகப்படுத்தும் பொழுது எப்படி சொல்கிறது, பயிர்கள் இளம் வயதிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் இந்த ஓப்ரான் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களுடைய பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. அந்த மோனோக்ரோட்டோபாஸ், ஸ்டார் தீன், அசிமா ப்ரைடு இதையெல்லாம் பயன்படுத்திட்டு அதற்கப்புறமேட்டுக்கு ஒமிட் போங்க. அதுக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஓப்ரான் போங்க. இப்போ ஓப்ரானுக்கு முன்னாடியே பயன்படுத்துறதுக்கு நிறையா மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நிறையா மருந்துகள் எல்லாம் வந்துருச்சு. அதையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். வேண்டாம் அதை பற்றிலாம் சொல்ல அப்படின்னா அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. பட் பெரும்பாலும் இந்த மருந்துகள் தான் விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால இந்த மருந்துகளை மட்டுமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மரவள்ளிக்கிழங்கில் எது மாதிரியான நோய்கள் தாக்குதல் ஏற்படும், எந்த மாதத்தில் ஏற்படும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கான மருந்துகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பயிர்களை பற்றி A to Z அவங்களுக்கு வந்து இந்த மருந்து இந்த சீசனில் பயன்படுத்தணும், வரக்கூடிய நோய்கள் என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பயிர்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணி போடுவோம். வீடியோ பார்க்குற நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.